Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக தைக்கிற எல்லாத்துக்குமே பைப்பிங் தைக்கிறது அப்படின்னாவே உங்களுக்கு சரியாகவே வராது. இதில் த்ரெட் பைப்பிங் மாதிரி தைக்கணுன்னா இன்னுமே கஷ்டம். உங்களுக்கு ஈஸியாக பைப்பிங் வைக்கிற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ஈஸியாக பைப்பிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைக்கிற மாதிரியே உங்களுக்கு வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் இன்றைக்கி சொல்கிறது சரிங்களா. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லைனிங் ப்ளவுஸை நம்ம தச்சு திருப்பி தைச்சு ஒரு மேலே படிமான தையல் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1.25 இன்ச்சில் நீங்கள் என்ன கலர் பைப்பிங் வைக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த பைப்பிங்கை எப்படி வச்சு தைக்கிறது, ஈஸியாக பைப்பிங் அழகாக வர்றதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கவனமாக பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த ஸ்டார்டிங் எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள், இதுதான் மேல் பக்கம், இது லைனிங் கிளாத்து. இந்த மேல் பக்கத்தில் இந்த பைப்பிங்கினுடைய மேல் பக்கமும் இந்த துணியினுடைய மேல் பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ நான் ஏன் இதில் எக்ஸ்ட்ரா வைக்கலை அப்படின்னு சொன்னால், நம்ம இதுக்கப்புறம் தான் இதுக்கு ஹூக் பட்டியெல்லாம் வைக்க போகிறோம். அதனால் இதில் நான் எக்ஸ்ட்ரா வைக்கலை, இதே அளவு வைக்கிறேன். இப்படி ஒன்றாவே இப்படி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கமாக வரணும். இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு. தைக்கிறது எப்படின்றதையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 1/4 இன்ச் வெளியில் இருக்கணும். அந்த தையல் எந்த இடத்துல விழணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் புரியும். தையல் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எட்ஜில் மடித்து தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது மேலேயே தான் தைச்சிட்டு வரேன் நான். இதை தள்ளி இந்த பக்கமாக கொண்டு வரக்கூடாது, உங்களுக்கு கழுத்தினோட ஃபினிஷிங் மாறிடும். அதனால் இது மேலேயே இப்படியே இந்த 1/4 இன்ச் இந்த பைப்பிங் கிளாத் வெளியில் தெரியணும். அப்புறம் நம்ம இந்த ஓரத்தில் தையல் படிமான தையல் போட்டிருக்கிறது மேலேயே தையல் விழணும். இந்த மாதிரி அப்படியே இழுத்து பிடிக்காதீங்க. கழுத்தையும் இழுத்து பிடிக்க வேண்டாம், ப்ளவுஸையும் இழுத்து பிடிக்க வேண்டாம், லைனிங் இந்த பைப்பிங் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அதையும் இழுத்து பிடிக்க வேண்டாம். ரெண்டையுமே நார்மலாக வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அழகாக இது த்ரெட் பைப்பிங் மாதிரி எப்படி வரும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். கற்றுக்கலாம் நீங்கள் ஈஸியாக. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த எட்ஜில் மட்டும் தையல் வந்துச்சுனாவே உங்களுக்கு இது சூப்பராக வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன் சரிங்களா. இது புதுசாக தைக்கிறவங்க பைப்பிங் வைக்கிறது அப்படின்னாவே அவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும், கரெக்டாக வராது பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு. இது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த வீடியோ சரிங்களா. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இதோட கட் பண்ணி எடுத்துடலாம். தச்சாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நகத்தில் இப்படி கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இப்படி கீறி விட்டுக்கோங்க சரிங்களா. கீறி விட்டுட்டு இதை இப்படி உள்ளே மடக்குங்க. உள்ளே மடக்குனிங்கன்னா இப்படி உங்களுக்கு பெருசாக தான் தைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் வைங்க, கொஞ்சம் பெருசாக. இல்லை நான் சின்னதாகவே மடக்கி தைப்பேன் அப்படின்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இப்படி பண்ணலாம். இன்னும் சின்னதாக வேணும் த்ரெட் பைப்பிங் மாதிரி அப்படின்னா நல்லா இப்படி கொண்டுட்டு தைச்சிங்கன்னா இன்னும் சின்னதாக வரும். உங்களுக்கு எந்த சைஸில் பைப்பிங் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணலாம் சரிங்களா. நான் இது ப்ளவுஸ் பெரிய ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நான் இந்த பைப்பிங்கை மடித்து காமிக்கிறேன். சின்ன உடம்புக்காரவங்களுக்கு பெரிய பைப்பிங்காக குண்டா பைப்பிங் போட்டால் நல்லா இருக்காது, ஒல்லியாக போடணும். இது கொஞ்சம் ப்ளவுஸ் பெருசு அப்படின்றதுனால அவங்க உடம்புல பைப்பிங் ரொம்ப சன்னமாக போட்டால் பைப்பிங் இருக்கிறதே தெரியாது. அதனால் இது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான இதில் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போது இந்த பைப்பிங் தைக்கும்போது நம்ம எந்த இடத்துல தைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ தையல் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே இருக்குது கரெக்டாக. இந்த எல்லோ இந்த கோல்டு கலர் டிஷ்யூலையும் வரல, இந்த பக்கமும் வரல. தையல் கரெக்டாக இந்த எஜ்ஜுக்குள்ளேயே விழுந்துட்டு வருது. இப்படி வரும்போது உங்களுக்கு பைப்பிங் அழகாக இருக்கும். கரெக்டாக ஒரே லெவல்லையேவும் மடித்து கொடுங்க. கொஞ்சம் ஒரு இடத்துல அளவு அதிகமாகவும் வர 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 அளவு குறைவாகவும் அந்த மாதிரி இல்லாமல் அது ஈவனாக எந்த அளவு ஆரம்பத்தில் மடிக்கிறீங்களோ அதே அளவு முடிகிற வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க.
இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது த்ரெட் இல்லாமையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் சன்னமாக கொடுக்குறதுனா கூட கொடுத்துருக்கலாம். நான் வந்து இது ப்ளவுஸ் பெருசு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டு வரேன். இதுவே சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நான் இன்னும் சன்னமாக கொடுப்பேன். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தையலும் அந்த குழிக்குள்ளேயே அந்த ரெண்டும் சேர்ந்த ஸ்டிச்சிங் இருக்குது இல்லையா, அந்த இதுக்குள்ளேயே விழணும். அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்க. இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு அப்படியே நிறுத்திக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக நீளத்துக்கு பிடிச்சி வச்சுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கோணையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தைக்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு நிறுத்தி காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே தைச்சிருங்க. அப்புறம் அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு பிடிங்க. நீங்கள் ஃபுல்லாக லென்த்தியாக பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நெளிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போது நம்ம லாஸ்ட் எட்ஜுக்கு வந்தாச்சு. கடைசியாக முடிக்கிற வரைக்கும் ஒரே ஈவனாக கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை வந்து எட்ஜில் வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இப்போது இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறது இப்படி வெளியில் வராது. சம்டைம்ஸ் வெளியில் வரும். அதனால் நீங்கள் இன்னொரு தையல் படிமான தையல் மாதிரி மேலே ஒரு கைடு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த பக்கத்தில் போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது வெளியில் வரவே வராது. இல்லை தையல் 2 தையல் வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருங்க. ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக வரும். பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைச்ச மாதிரி அழகாக தைக்கலாம். சரிங்களா? நான் இதுக்கு ஹெம்மிங் பண்ணலை, தையல் தான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். நம்ம வேணும்னா அந்த இடத்துல ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பைப்பிங்கும் இருக்கும், ஹெம்மிங்கும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக நான் ஒரு கைடு அளவுலேயே அந்த கேப்லேயே தைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நல்லா நீட்டாக அழகாக வந்திருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பழகுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.